ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான நல்ல நியூட்ரிஷியஸான செம்ம ஸ்பெஷல் டிஷ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக் பரோட்டா தான். இது எல்லாரோட ஃபேவரெட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாலக்கீரை, அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், அது கூட ஓமம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகப்பொடி, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மசாலாவும் போட்டு செய்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக நசுக்கி போட்டு இந்த மசாலாவில் இந்த மாவும் மசாலாவும் கலங்குற அளவுக்கு கொஞ்சம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துலேயே அதை பிசைகிறோம். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா மூடி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் அளவு வச்சிடுறோம். அது எடுத்து வச்சாலும் சரி, இல்லை அப்படியே செய்யணுன்னாலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஊற வச்சு செய்கிறேன். எடுத்து நம்ம கையில் வந்து லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா 2 பக்கமும் திரட்டுறோம். இந்த மாதிரி நம்ம திரட்டிட்டு அப்படியே எடுத்துமே நம்ம தோசைக்கல்லில் போட்டும் சுடலாம். நான் வந்து இது இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஒவ்வொரு ரோலுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து மடித்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணி இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணி சுடுறோம். இது வந்து நம்ம எண்ணெயே இல்லாமல் வேணும்னாலும் சுட்டுக்கலாம், அதுவுமே நல்ல ஆப்ஷன் தான், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இந்த பராத்தாவெல்லாம் நம்ம ஒரு பேன் மாதிரி கடாய் மாதிரி வச்சு எண்ணெயே இல்லாமல் கடாயில் முறுமுறுன்னு வறுத்துட்டு கூட போடலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. இதில் வேணுனாலும் நீங்கள் பன்னீரை வந்து கிரேட் பண்ணி போட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம், இன்னும் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சா 2 பக்கமும் போட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா தவாவை ஆன் பண்ணி வச்சுருந்தேன்ல அதில் இப்போ போட்டு நல்லா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகுற மாதிரி திருப்பி போடுறோம். இதில் மெயின் என்னென்னா நல்லா குக்காக விடணும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முறுமுறுன்னு ஆகுனா நான் இங்கே வந்து ஆயில் போட்டு சுட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா ஆயில் இல்லாமலேயும் சுடலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து ஹெல்தியர் அண்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஃபார் எவ்ரிதிங் இல்லை சாரி எவ்ரிபடி, எல்லாருக்குமே இது பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் 2 சைடும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறோம்னா தயிர் ஆனியன் மட்டும்தான் வச்சு சாப்பிட்றோம். ஒரு சிலருக்கு ஊறுகாய் பிடிக்கும், அந்த மாதிரி யாருக்கு எது வேணுமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.